வெல்கம் டு ஷால்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கேபேஜ் கேரட் பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கேபேஜ் 4 கேரட் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், உளுந்து, இது ஆயில் அண்ட் சால்ட் அஃப்கோர்ஸ். அது தவிர அரைக்கிறதுக்கு 1 கப் தேங்காய், காஞ்ச மிளகாய், 1 பூண்டு, 1 டீஸ்பூன் ஜீரகம். இப்போ செய்முறை பார்த்துலாம். முதல்ல இதை 4த்தையும் அரைச்சிட்டு வந்துடுவோம். இதை அரைச்சிட்டு வந்துட்டோம். வாங்க இப்போ அடுப்புக்கு போயிடலாம். பேனை போட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் 1/2 ஸ்பூன் கடுகு, அது வெடித்தோடனே அப்புறம் 1/2 ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் உளுந்து, அது லேசாக ப்ரௌன் ஆனோடனே கேரட், கருவேப்பிலை. கேரட் முதல்ல போட்டுருங்க, அதான் நேரம் ஆகும் வேகிறதுக்கு. இப்போ 1/2 ஸ்பூன் உப்பு. கேரட் லேசாக வெந்தோடனே கேபேஜ் போட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க. இதில் இன்னொரு 1/4 ஸ்பூன் உப்பு போடுறேன், உப்பு பத்தலை. அதுக்கு மேலே அரைச்சி வச்சுருந்ததை போட்டுருவோம். இதில் பூண்டு போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் விடணும், ஏன்னா பச்சை வாசனை போகணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. இப்போ ஒரு 80% வெந்துருச்சு. கொத்தமல்லி போட்டுடலாம். ரொம்ப வேக விட்டுறாதீங்க, கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி ரசம் சாதம், சாம்பார் சாதம், ஒரு வெள்ளை சாதத்துக்கு கூட சும்மா நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்களும் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான், ஒரு சுவையான கேபேஜ் கேரட் பொரியல் தயார். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.